லேட் ஆயிடுச்சு வசோ, தங்கலாம்ல. இல்லைடா, எனக்கு அங்கே மனு ஒரு ஃபேமிலியோட வரேன்னு சொல்லியிருக்காரு. அப்படி இருக்கும்போது நான் எப்படி இங்கே தங்க முடியும்? ஃபோன் பண்ணி சொல்லலாம்லம்மா, இங்கேயே தங்குறோன்னு சொல்லிட்டு. அப்போ அவங்களும் வராமல் இருப்பாங்கல்ல. நாளை காலை மறுபடியும் நீங்கள் வரணும், அதுக்கு தான். பரவாயில்ல, நான் போயிட்டே காலைல வரேன். உன் பேச்சை மாற்ற முடியுமா? ரொம்ப நேரம் ஆளையே காண, எங்கே போனேன்? ரூமில் தான் இருந்தேன். அப்படியா? பார்க்கலாம் பாரு, அந்த பக்கமாக திரும்பிட்டுருக்கோம். ஓய், கோவம்லாம் குறைஞ்சிருச்சு போல. அது அதெல்லாம் ஒன்றும் இல்லையே. ஏன் இப்படி திடீர்னு கேட்குறேன்? அதுன்னு வாய் டைப் அடிக்குது. ஹலோ மேடம். போடி. போகணுமா? ஆமாம். நிஜமாலுமே போகணுமா? என்கிட்ட கேட்குறீங்க? இருங்க. அடி பாவி, அப்போ நான் இருக்கணும் ஆசை இல்லையா? நான் போட்டுமா? உங்கள் அம்மா கிட்ட கேளுங்க. என்னத்தை படம் ஓட்டிகிட்டு இருக்கான்? ஒருவேளை ரெண்டும் சேர்ந்துருச்சுங்களா? இது எப்போ நடந்தது? நம்மளுக்கு தெரியாமல் இந்த வீட்டில் எதோலாம் நடக்குதே. அவளே சந்தியா, உனக்கு இருக்குடி. அவள் அதை சொல்கிறேன்னு மட்டும் மாற்றி மாற்றி ஃபோன் பண்ணில. எப்போ ரெண்டு பேரும் சமரஸ் ஆகிட்டீங்களா? அது என்கிட்ட சொல்லலை. உனக்கு தேவைன்னா மட்டும்தான் நான் அப்படி தானே இரு, உனக்கு இருக்கு. அக்கா, நீங்கள் வந்ததுக்கப்புறமா தான் இன்விடேஷன்லாம் ரெடி பண்ணணும். அதனால் கொஞ்சம். கண்டிப்பாடா, சீக்கிரமே வந்துடுறேன். நம்மால் இங்கே இருக்கா, நம்ம அங்கே போக வேண்டியதாக இருக்கே. பேசுறதுக்கு அவளையும் கூட்டிகிட்டு போயிடலாமா? அச்சோ, மம்மி மம்மி போலாமாடா? போகலாம் மம்மி. டி அச்சோ, இந்த ஜென்மத்தில் நீ கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். ஏன்? நினச்சி பார்த்ததுக்கே அம்மா பக்கத்தில் தானே பயப்படுறீங்க. இதில் எப்படி நீ இது உங்கள் அம்மா கிட்ட சொல்லி பெர்மிஷன் வாங்கி? நான் நினச்சி பார்த்தேன்னு உனக்கு எப்படி தெரியும்? அதான் மூஞ்சில் எழுதி ஒட்டியிருக்கேன். அப்படியா? ஆமாண்டா. என் நிலைமை நீலாம் கிண்டல் பழமான்னு இருக்கு பத்தியா? அதான் சார், நான் மனசு வச்சாதான் உனக்கு வாழ்க்கையே. அதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோ. எனக்கு அந்த நம்பிக்கையே போச்சுடா. ஏண்டா என்ன உன் வாழ்க்கையை காப்பாற்றதே இங்கே பெரிய விஷயமா இருக்கு. இதுல இருந்து எனக்கு ஹெல்ப் பண்ண போறேன். மவனே, உனக்கு இருக்குடா. பார்க்கலாம். ஏய், உனக்கு கையில் கூப்பிட பாரு. நான் மம்மி கூட வீட்டுக்கு போறேன். ஓகே, டாடா, பை பை. அடி பாவி, நான் மம்மி கூட வீட்டுக்கு போறேன்னு சொல்றேன். டாடா பாய் பாயா? இருடி, உனக்கு நாளைக்கு வந்து இருக்கு. எங்கள் அண்ணா ரொம்ப ஃபீல் பண்ணுறான்டி, உன்னை விட்டுட்டு அங்கே போகிறோன்னு. நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். அடிப்பாவி, ஏண்டி? சும்மாவே இருக்கிறது கிடையாது. இங்கே மொத்த ஃபேமிலி இருக்கும். ஆனால் உங்கள் அண்ணங்களுக்கு எந்த பயமும் இல்லை. வயிற்றில் நெருப்ப கட்டிட்டு இருக்க மாதிரி இருக்குது. எப்போ என்ன நடக்கும் தெரியாமல் நிம்மதியானாலும் தூங்குவேன்ல. போயிட்டே வரட்டும். சீ, பாவுண்டி எங்கள் அண்ணன். எது உங்கள் அண்ணன்? ரொம்ப ஏக்கமாக உன்னை பார்க்குறேன்டி. ரொம்ப பரிதாபப்படுறீங்களோ? சரி, உன் ஆசைக்காக. இப்போ பாரு. ஹலோ மிஸ்டர் பிளாக் பியூட்டி. பாவுண்டி. இரு, ஐ லவ் யூ. என்ன பாத்தியா? சீ, இவ்வளோ ஸ்லோவாக சொன்னால் எப்படி கேட்கும்? சத்தமாக சொன்னால் தான் கேட்கும். உங்கள் அண்ணனுக்கு இந்த ஊர் முழுக்க மைக் செட் கட்டி சொன்னாலும் கேட்காது. ஏன்னா பக்கத்தில் யார் இருக்காங்கன்னு தெரியும்ல. வேணாலும் பாரு, மறுபடியும் சொல்கிறேன், ரியாக்ஷன் சேஞ்சே ஆகாது. அப்படியே தான் இருக்கும். பார்க்குறியா? ஹலோ, ஐ லவ் யூ. இப்பயும் காதில் கேட்காதே. அப்படிதானே? உனக்கும் இதுக்கு ட்ரெஸ்ஸு பெசடிக்க ஒரு மணி கயிறு வாங்கி தூங்கிரு. என்ன லுக்கு? உண்மையதானே சொன்னேன். அச்சுமா. சித்தி. என்னடா லோடிங்லேயே இருக்க? எதை பற்றி இப்படி யோசிச்சுட்டு இருக்க? அவன் கல்யாணத்தை பற்றி. அச்சு கல்யாணமா? அச்சு கல்யாணம் சித்தி. நீங்கள் இவ்வளோ பயப்படுறீங்க? அவனை விட நீங்கள் தான் அதிகமாக பயப்படுறீங்க. ஏன் அவன் கல்யாணம் பண்ணிக்கல? உங்களுக்கு என்ன அப்படி? அதை பற்றி அப்புறமா பேசலாம். அச்சோ, நீ இப்போ உங்கள் மாமி கூட வீட்டுக்கு கிளம்புறியா? கொஞ்சம் சீக்கிரம் வந்துடுறா காலையிலேயே.
ஆ ஆ இவன் ஏன்டா இப்படி இருக்கான்? அதான் சொன்னேன்ல, அவன் பொழப்பு சிரிப்பா சிரிக்குது. டேய், ரெண்டு வாங்க போற பாரு. போங்கடா, உங்களுக்கு ஒரு வேலை இல்லை. வருதுல கோவம் அப்படிதான். ரொம்ப இறக்கப்பட்ட பார்த்தில, அப்படியே ஒன்றுமே தெரியாத மாதிரி. என்ன பண்ண சொல்கிற? அண்ணா, உன்னால என் மானம் போகுதுடா. முட்டா பையன், நீங்களாம் CEO. கார்த்திகை பத்தியா யாருக்காவது பயப்படுறானா? அவன் கூட தான் நீயும் இருந்த. ஏன்டா இப்படிலாம் பண்ற? உனக்கா ஒரு இடத்துலையும் பேச முடியல. ஆமாம், நீ சொன்னதான் ஞாபகம் வருது. கார்த்திக் எங்க காணோம்? ஆமால. நம்மளாம் எங்கே இருக்கோம்? எங்கடி காணோம்? சக்தி இருக்காளா பாரு. ஓ, அதை நான் கவனிக்கவே இல்லை பத்தியா? அப்போது மேடமும் சாரையும் தான் காணோம். நல்லா என்ஜாய் பண்ணுறாங்கடி. யாரை பற்றியும் கவலை இல்லை. சரிம்மா, வீட்டுக்கு கிளம்புன்னு சொல்லிட்டேன். ரொம்ப நேரம் வெளியே வெயிட் பண்ணிட்டே இருக்கோம். கிளம்புங்க, காலைல சீக்கிரம் வந்துடுமா? சரிங்க அத்தை. அச்சுக்குட்டி போகலாமா? காரில் ஏறு. ஓகேம்மா, தீபாவளி போகலாம். ஓகேடா. ஹலோ, நீங்கள் எங்கே போகிறீங்க? எல்லாம் உன்னோட ஃப்ரெண்ட் ஆச்சு தான். இங்கே இருந்தா சும்மா இருக்க மாட்டேன்னு கூடயே கூட்டிகிட்டு போகிறான். ஆச்சோ மவனே, காரில் ஏறல தூக்கி உள்ளே போட்டுருவான் பார்த்துக்கோ. அதானே, நீயும் சந்தோஷமா இருக்காத, அடுத்தவனையும் சந்தோஷமா இருக்க விடாத. வா போகலாம். நான் வீட்டுக்கு போயிட்டு கால் பண்ணுறேன். ஜிவி, லேட் ஆகிடுச்சுடா, கிளம்பலாம். ஓகேம்மா, கிளம்பலாம். பாய். பாய். ஜிவி சார், போகலாம். போகலாமே. போகலாமாண்ணா? ஜிவி, போகலாமா? போகலாம். நாச்சு, அப்போ நான் கிளம்புறேன். பத்திரம், வீட்டுக்கு போயிட்டு கால் பண்ணுங்க. சரி. ஹாய் சோட்டு. என்னடா ஒரு மாதிரி பார்க்குற? இடம் புதுசாக இருக்கேண்ணா. உங்கள் அண்ணாவோட பெட்ரூம் இல்லைன்னு பார்க்குறியா? உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடா. உங்கள் அண்ணா ரொம்பவே திருட்டு பையன். பார்த்துல என்னென்ன வேலை பார்க்குறாங்கன்னு நான் கோவமாக இருந்தேன் தெரியுமாடா? பாரு, கோவமாக இருக்கேன்னு தெரிஞ்சும் கூட எவ்வளோ சேட்டை பண்ணுறாங்கன்னு. உங்கள் அண்ணாட்ட இதெல்லாம் கேட்க மாட்டியா? சோட்டு, இனிமேல் நானும் நீ தான் ஃப்ரெண்டு, சரியா? அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாத, எனக்கு தான் நீ சப்போர்ட் பண்ணணும். நாளைக்கு உங்கள் அண்ணா வருவாங்கள்ல, அப்போ நீங்கள் எதுக்கு பண்ணீங்க அப்படின்னு கேட்கணும், சரியா? ஹெல்ப் பண்ணுவியா, இல்லை உங்கள் அண்ணா மாதிரி நீயும் திருட்டு பையன் தானா? சேச்சே, நீ இனிமேல் என்னோட சோட்டு. ஸோ நான் சொல்கிறது தானே கேட்பேன். அவங்கக்கிட்ட இனிமேல் அப்படிலாம் பண்ணாதீங்கன்னு சொல்ல, சரியா? டே ஜிவி, நீ எப்பவுமே லக்கி பர்சன் தான்டா. அதிலும் இன்னைக்கு, ஐயோ இன்னைக்கு கொஞ்சம் ஓவராக தான் போயிட்டோமோ. அப்புறம் அவகிட்ட பண்ணாம நான் வேறு யார்கிட்ட பண்ணுவேன்? இன்னைக்கு மேடம் கொஞ்சம் பயந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். சந்தியா, என்னை என்னமோ பண்ணுறடி. பொண்ணா எப்படி நான் கிளம்பிட்டேன்னு கேட்டால் எங்கள் அம்மா கிட்ட கேட்கணுமா? அப்போ மேடம் என்னை மிஸ் பண்ணல, அப்படி தானே? இப்போ கண்டுபிடிச்சிடலாம். சோட்டு, ஐ மிஸ் யூடா. நீ எப்படி இருக்கேன்னு மேடம் கிட்ட ஃபோன் பண்ணி கேட்கலாமா? டே, உலகமாக நடிப்படா சாமி, நீ சோட்டுவை தான் மிஸ் பண்ணுறியா? அதுக்காக தான் நீ கால் பண்ண போகிறேன். நம்பிட்டோம். உங்கள் அண்ணா தான்டா. ஹலோ. சிக்கிக்கொண்டே
ஹலோ 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 பார்த்தியா இதோ ஆரம்பிச்சிட்டாங்களா அவங்க வேலையை. ஹலோ சொல்லுங்கள். ஹவ் இஸ் மை சோட்டு? என் சோட்டு என்ன பண்ணுறான்? ஐ மிஸ் மை சோட்டு வெரி மச். என்ன என் சோட்டு என்னடி பண்ணுறான்? சோட்டுவா? நானா? நான் அதை பார்க்கவே இல்லையே. வாட்? ம் எது பார்க்கவே இல்லையா? ஏய், உங்ககிட்ட தானே கொடுத்துட்டு வந்தேன் என் தம்பியை பத்திரமா பார்த்துக்கோன்னு. இப்போ என்னடனா தெரியாதுன்னு சொல்கிறேன். தெரியாதுன்னு சொல்லுவாங்க. ஏய், விளையாடாத. என் சோட்டு எங்க? ம் நீங்கள் போனதுக்கப்புறம் நான் சோட்டுவை பார்த்தேன்னா அவன் பார்க்குற விதமே எனக்கு ஒரு மாதிரி இருந்தது. அதான் யார் கொடுத்தது? ஸோ திருட்டுத்தனமாக இருக்க மாதிரி இருந்தது. அதனால எடுத்துகிட்டு போய் ஹாலில் உள்ள ஷோகேஸில் வச்சுட்டு வந்துட்டேன். எது? ம் அண்ணா திருட்டு பையனும் தம்பியும் திருட்டு பையனாக தானே இருப்பான். ஓ ரியலி? ஓகே, அப்போனா சோட்டு இப்போ பெட்ரூமில் இல்லை, எடுத்துகிட்டு போய் ஷோகேஸில் வச்சுட்டேன், அப்படி தானே? ஆ இப்போ சோட்டுவும் பெட்ரூமில் இல்லை, ம் இப்போ சோட்டுவும் ஹோம் அடியில் இல்லை. நீ உன்னை பார்த்து கொஞ்சம் பாவி சோட்டு பார்த்தாங்க எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருவாங்க. இல்லைன்னு சொல்லலாம். இல்லவே இல்லை. ஆஹா, அப்போ சோட்டு நீ இறுக்கமாக கட்டி பிடிச்சிட்டு இல்லை. ஐயோ என்னடா அதெல்லாம்? என்னடா உனக்குள்ள கேமரா எதுவும் வச்சுருக்காங்களா என்ன? அது எப்படி கரெக்டா? ஹலோ, ம் கேட்டதுக்கு இன்னும் பதில் வரவே இல்லையே. இல்லை. இல்லையா? எனக்கு கம்ப்ளைண்ட் வருது. கம்ப்ளைண்டா? என்னென்ன? ம், சோட்டுவை தூக்கி வச்சுட்டு பயங்கரமாக கொஞ்சிருங்க, கண்ணா பின்னாடி கிஸ் கொடுக்குறீங்க, இறுக்கமாக ஹக் பண்ணிக்கிறீங்கன்னு இங்கே எனக்கு கம்ப்ளைண்ட் வருது. ஆ, நோ அதெல்லாம் இல்லவே இல்லை. ஹே திருடி, நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும், என்கிட்டே வா. நோ நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் எதுவுமே இல்லை. சும்மா ஜஸ்ட் ஹாய் ஹலோ சொல்லி என்ன சும்மா பார்த்துட்டு இருந்தேன், அவ்வளோதான். நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லை. ஸோ சோட்டு ஹோம் பெட்ரூமில் ஹோம் கூட தான் இருக்கான், அப்படி தானே? ஆ ஆ அது அது வந்து சரி, ஓகே, லேவிச். சோட்டு அளவு கூட நான் லக்கி பர்சன் கிடையாது. ஆ யா, பாரு, சோட்டுவும் பெட்ரூமில் உன் கூட நீ, அவனை பாரு, நான் இங்கே தனியாக, சோட்டுவும் அங்கே வந்துட்டான், நான் மட்டும் தனியாக இருக்கேன். நீங்கள் 2 பேரும் அங்கே இருக்கீங்க, நான் மட்டும் இங்கே. சோட்டு தானே லக்கி. இதில் உங்களுக்கே ஒரு இல்லை. நீங்கள் அன்லக்கியா? யா, ஆஃப்கோர்ஸ். மேடம் என்ன மிஸ் பண்ணவே இல்லை, நான் மட்டும்தான் மேடம் மிஸ் பண்ணுறேன். ஸோ நான் அன்லக்கி பர்சன் தானே. ஸோ ஸோ அது எனக்கு சோட்டுக்கு தூக்கம் வருது. நாங்கள் போய் தூங்க போகிறோம், நீங்களும் தூங்குங்க. வாட்? தூக்கம் வருதா? அது எப்படி? ரொம்ப நாளுக்கு அப்புறமா உண்மையில நிஜமாக மிஸ் பண்ணல. இல்லை அதான் எனக்கு சோட்டும் இருக்கானே, நானும் சோட்டுவும் நல்லா ஜாலியாக தூங்குவோம். நிஜமாமே நல்ல தூக்கம் வருது. ஸோ குட் நைட், பாய். சந்தியா, என்ன வெறுப்பேற்றி பக்கத்தில் எனக்கு வேலை ஆயிடுச்சுல. நோ நிஜமாலுமே தான். அதான் எனக்கு சோட்டு இருக்கானே. ரியலி? டியூப்லைட். ம் எனக்கு தூக்கம் வருது. டியூப்லைட்டா? ஏய், நீ என்ன சொன்ன? சோட்டு பாய் சொல்லிடலாமா? டியூப்லைட்டா? ஆ, ஒரு நிமிஷம். என்ன? அது நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி நானும் சோட்டுவோம். நீங்களும் சோட்டுவும்? ம், நான் சோட்டுக்கும் சோட்டு எனக்கும் கேஸ் கொடுத்துட்டு தான் குட் நைட் சொல்லிட்டு தூங்குவோம். என்ன? தமிழ தானே சொன்னேன். அதுக்கு அதான் உனக்கு சோட்டு தூக்கம் வருதுல்ல, நானும் தூங்கணும்ல. ஸோ சோட்டு எனக்கும் நான் சோட்டுக்கும் கேஸ் கொடுத்ததுக்கப்புறமா போய் தூங்குங்க. அதுக்கப்புறமா ஒரு டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். அப்போ தான் எனக்கும் தூக்கம் வரும், இல்லைன்னா தூக்கம் வராது. சோட்டு, உனக்கும் தூக்கம் வராது இல்லைடா? ஓ சோட்டு என்னடா உனக்கு தூக்கம் வருதா?
எதுவும் உங்கள் அண்ணன் சொல்கிறாங்க சோட்டுக்கு அதெல்லாம் வேண்டாமா, நல்லாவே தூக்கம் வருமா. நீ கேளுடி, இரு உன்னை எப்படி லவ் பண்ணுறேன்னு பாரு. சோட்டு உனக்கு வேணாமாடா? ஆனால் எனக்கு வேணுமே. சோட்டு தூங்கிட்டான். சோட்டு தூங்கிட்டானா? என்ன ரொம்ப வசதியாக போச்சு. வாட்? சோட்டு தூங்கும்போது க்யூட்டாக இருப்பான், அதான் தூங்கும்போது ஒன்று கூட கேஸ் கொடுத்ததே இல்லை. இன்னைக்கு கொடுக்கலாமா? இப்படி தூங்கும்போது பெர்மிஷன் இல்லாமலாம் கேஸ் கொடுத்தா தப்பு. அவனோட பெர்மிஷன் இல்லாமல் அவன் கேஸ் கொடுக்கக்கூடாது. நான் இப்போதைக்கு அவன் என்கிட்ட தான் இருக்கான். ஸோ அவனுக்கு பதிலாக நான் சொல்கிறேன், அவன் தூங்கிட்டான், தூங்கும்போது கேஸ் பண்ணால் தப்பு, அவனோட பெர்மிஷன் இல்லாமல். ஓ ரியலி? அப்போது இப்படி வச்சுக்கலாமா? என்ன? சோட்டுக்கு தானே கொடுக்கூடாது, சோட்டு பத்திரமா பார்த்துக்கிறீங்கல்ல, அதுக்கு கிஃப்ட் தர வேணாமா? அதுக்கு சோட்டுக்கு பதிலாக சோட்டு அன்னைக்கு கொடுக்கலாம். என்ன? நிஜமாவே ஷாக் ஆகுறியா? நம்பிட்டேன். ஸோ இவ்வளோ நேரம் சோட்டுக்கு தான் கிஸ் பண்ணணும்னு பேசிட்டு இருந்தேன்னா என்ன? ஜீவி போதும், இன்றைக்கி நிறையவே போயாச்சு. நான் இந்த விளையாட்டுக்கு வரல, நிஜமாகவே ஃபோனை கட் பண்ண போகிறேன். பாய். ஓ ஃபோன் கட் பண்ணிடுறீங்க? ஓகே கட் பண்ணிக்கோ, அதுக்கப்புறம் என்ன ஆகும் தெரியும்ல. அதுக்கு வேணும். சந்தியா, நான் தூங்கி ரொம்ப நாள் ஆச்சு, இன்றைக்கி தான் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கேன். அந்த ஹாப்பியோட எனக்கு தூங்கணும் நல்லா பீஸ்ஃபுல்லாக, அதுவும் கையில் தான் இருக்குது. ஒன்று அதான் எவ்வளோ வேணுமோ எடுத்துக்கிட்டீங்க, அப்புறம் என்ன? அது நான் கொடுத்தது, இப்போது மேடம் கொடுங்க. சந்தியா, சோட்டுக்கு அது நாங்கள் பார்த்துக்குறோம். சரி ஓகே, சோட்டுக்கும் எனக்கும் சேர்த்து ஒன்று. இன்னும் ஓகே நான் கொடுக்கட்டா? மேடம் தான் தரமாட்டீங்க, நான் தரேன். அதான் நிறைய கொடுத்துட்டீங்களே. போதுமா? ம். ஆனால் எனக்கு போதாதே, எனக்கு வேணும். இன்னும் எஸ் நான் கொடுப்பேன்னு தெரியும், அப்படியே இந்த ஆர்குமெண்ட். கமா, உன்னோட மொபைல் எடுத்து லிப்ஸில் வை. சோட்டுக்கு லிப்ஸே இல்லையே. பக்கத்தில் இருந்து தைரியமா? ஹலோ, நீங்கள் தானே சோட்டு கிஸ் பண்ணணும்னு ரொம்ப ஆசைப்பட்டீங்க, அதான் தேடி பார்க்க லிப்ஸே இல்லையே. உனக்கு இதுக்கு நாளைக்கு பதில் சொல்கிறேன்னு நேரில் பார்க்கும்போது. இப்போ மேடம் எப்படி வைக்கிறீங்களா இல்லை? நான் பாவம் இல்லையா? அதுக்கு தான் இது. அப்போ ஹாஷாக நடந்துக்கிட்டேன்ல, அதுக்கு தான் இது. ரொம்ப பெயினாக இருக்கா? ஆயில்மெண்ட் கொடுத்துடலாமா? போடும். சரி ஓகே சந்தியா, ஐ லவ் யூ. எனக்கு ஐ லவ் யூ ஜிவி. லவ் யூ டூ. பாய், குட் நைட். குட் நைட். இப்போ நடி. போடும். குட் நைட். பொறுக்கி எதையும் சொல்லி உன் காரியத்தை சாதிச்சுக்கிறேன்னு வாழு நாட்டி. லவ் யூ ஜிவி, லவ் யூ ஸோ மச்.